போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சரியாதி மன்னன் வந்து அவரோட மனைவிகளை அழைச்சிக்கிட்டு தன்னோட மகளான சுகனியை பார்க்கறதுக்காக அவங்க ஆசிரமத்துக்கு வராங்க. அந்த சமயத்தில் சுகனி கூட ஒரு வாலிபன் இருக்காங்க, அது யாருன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் சுகனி மூலியமாகவும் சவணமுனிவர் மூலியமாகவும் நடந்த விஷயத்து எல்லாமே அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதனால் சரியாதி மன்னன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்தில் சவணமுனிவர் வந்து தன்னோட மாமனாரான சரியாதி மன்னனை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மிகப்பெரிய சோம யாகம் பண்ணணும். அந்த யாகத்தில் நான் அஸ்வினி தேவர்களுக்கு சோமபானம் கொடுக்கணும். இந்திரன் வந்து அவங்களுக்கு தடை செஞ்சுருக்காங்க, அதை மீறி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சரியாதி மன்னன் வந்து சொல்கிறாங்க, இந்திரதேவனை மீறி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய பேரழிவுகள் உண்டாகுமே, மிகப்பெரிய பின்விளைவுகள் வருமே, நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போது சவணமுனிவர் சொல்கிறாங்க, என் தவ வலிமை முன்னாடி இந்திரதேவன் ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த யாகத்தை நானே முன்னிலையில் நிறுத்தி நான் பண்ணுவேன், நீங்கள் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியாதி மன்னனும் சில நாட்களுக்கு அப்புறம் அவர் சோம யாகத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க. சவணமுனிவர் அவரோட தலைமையில் வசிஷ்டர் போன்ற முனிவர்களுக்கு கொண்டு அந்த யாகத்தை வெகு சிறப்பாக பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அவர் அஸ்வினி தேவர்களுக்கு சோமபானம் கொடுக்க தயாராகிறாங்க. இந்திரதேவன் அது தடை செய்யவும் பண்ணுறாரு. இந்திரதேவன் ஏன் அஸ்வினி தேவர்களுக்கு சோமபானம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் என்ன பிரச்சனையாச்சு, அஸ்வினி தேவர்களுக்கு சோமபானத்தை சவணமுனிவர் பெற்றுக் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சரியாதி மன்னனோட முன்னிலையில் சவணமுனிவர் வந்து அந்த சோம யாகத்தை மிக பிரம்மாண்டமாக செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் எல்லா தேவர்களும் அங்கே வந்திருந்தாங்க. அப்போது எல்லா தேவர்களும் பார்த்து இந்திரதேவன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ தான் அவர் கவனிக்கிறாரு, அங்கே அஸ்வினி தேவர்களும் வந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்திரதேவனுக்கு ஒரே குழப்பம் ஏற்படுது. அஸ்வினி தேவர்கள் தான் தேவ வைத்தியர்களாச்சு, அவங்களுக்கு வந்து சோமபானம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வச்சிருக்கேனே, என் தடையை மீறி இவங்களை யார் அழைச்சது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாத்தையும் கேட்குறாங்க. எல்லா தேவர்களும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் சவணமுனிவர் வந்து அவர் அஸ்வினி தேவர்கள் கொடுக்கறதுக்காக சோமபானத்தை அவர் பங்கு பிரிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இந்திரதேவனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அவர் சவணமுனிவரை பார்த்து சொல்றாங்க, முனிவரே, இந்த சோமபானத்தை வந்து நீங்க தேவ வைத்தியர்களான அஸ்வினி தேவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. நான் வந்து வைத்தியர்களுக்கு சோமபானம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை வச்சிருக்கேன், என் தடையை மீறி நீங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சவணமுனிவர் வந்து கேட்குது, இந்திரனே, எதுக்காக இந்த அஸ்வினி தேவர்களுக்கு நீங்க வந்து இந்த சோமபானத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை வச்சிங்க, என்ன காரணத்தினால நீங்க தடை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எனக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அஸ்வினி தேவர்கள் வந்து உங்க கூட எந்த விதத்திலும் சளைச்சவும் கிடையாது, அவங்க எல்லா தேவர்களுக்கும் நிகரானவங்க தான். அவங்க ஒன்றும் சூரிய தேவனுக்கு தவறான வழியிலெல்லாம் பெற கிடையாது, சூரிய தேவனோட தர்ம பத்தினிக்கு பிறந்த அவங்க மகன்கள் தான். அப்படிங்கிறப்போ அவங்க வந்து எந்த வகையிலையும் இந்திரனே உனக்கு சளைச்சவும் கிடையாது, உன்னை விட தாழ்ந்தவங்களும் கிடையாது, அதனால நான் அவங்களுக்கு சோமபானம் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தீர்மா சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்திரதேவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்ப அந்த முனிவரை பார்த்து அவர் சொல்றாங்க, சவண முனிவரே, தேவர்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் தான் முடிவெடுக்கணும், நான் சொல்கிற கட்டளை தான் நீங்கள் வந்து பின்பற்றணும், அதை விட்டு நீங்களா ஒன்று பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட கோவத்துக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சவண முனிவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்திரதேவனே, நீ வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, தர்ம பத்தினியாக இருக்கக்கூடிய அகலிகையை நீ தான் வந்து பலாத்காரமாக அனுபவிச்ச, அப்படி இருக்கிறப்போ நீ வந்து தர்மத்தின் பக்கம்லாம் இருக்கிறவங்க கிடையாது, அது மட்டும் இல்லாமல் விருத்ராசுரனை நம்ப வச்சு கழுத்தறுத்தது நீ தான், அப்படிங்கிறப்ப நீ எந்த விதத்திலையும் தர்மத்தின் பக்கம் கிடையாது, அப்படி இருக்கிறப்போ அஸ்வினி தேவர்களுக்கு சோமபானம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கிற அளவுக்கு நீ வந்து சிறந்த ஆள்லாம் கிடையாது, நான் கொடுக்க தான் போகிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு இழந்த கண் பார்வையை அவங்க தான் எனக்கு மீட்டு கொடுத்தாங்க, தேவர்களுக்கு நிகரான பொலிவும் தேவர்களுக்கு நிகரான தேஜஸையும் இளமையும் எனக்கு அவங்க தான் கொடுத்தாங்க, அப்படி இருக்கிறப்போ புகழ்பெற்ற இந்த அஸ்வினி தேவர்களுக்கு நான் சோமபானம் கொடுக்க தான் போகிறேன், அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்திரதேவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போ வந்து இந்திரதேவன் சவணமுனிவரை பார்த்து சொல்கிறாங்க, முனிவரே, என்னோட பேச்சை நீங்கள் கேட்கல அப்படின்னா என்னோட வஜ்ராயத்தை வச்சு இந்த விருத்ராசுரனை எப்படி கொன்னனோ அதே மாதிரி உங்களையும் கொல்றதுக்கு நான் தயாராவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சவணமுனிவர் கொஞ்சம் கூட பயப்படாமல் அவங்க சொல்கிறாங்க, இந்திரதேவனே, அவ்வளோதையும் இருந்தால் என் கூட சண்டைக்கு வா, உன்னோட தலையை நான் வெட்டி கொயிறு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்திரதேவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து அவரோட வஜ்ராயத்தை எடுத்து அந்த சவணமுனிவர் மேலே எரியவும் செய்கிறாங்க. இதை பார்த்த தேவர்கள்லாம் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியில் நின்று அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சவணமுனிவர் கொஞ்சம் கூட அவர் பயப்படாமல் அவர் அந்த வஜ்ராயத்தை எந்த இடத்துலையும் அசையாதவாறு அவர் அந்த இடத்துல ஸ்தம்பிக்குமாறு
தகுமாறு அவர் யாகத்தில் வந்து அபிசார மந்திரங்களை அவர் உச்சரிக்கவும் ஆரம்பித்தார். அந்த வஜ்ராயுதம் ஆகாயத்தில் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் சவண முனிவர் அவரோட தவ வலிமையால் அந்த அபிசார மந்திரத்தின் மூலிமா அந்த யாகத்திலிருந்து மிகப்பெரிய அசுரனை உருவாக்கவும் செய்கிறாங்க. அந்த அசுரனுக்கு மதனாசுரன் அப்படின்னு சொல்லி பேரும் கொடுக்குறாங்க. இந்த மதனாசுரன் பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்காங்க. பூமிக்கும் ஆகாயத்துக்கும் மிகப்பெரிய உருவம் கொண்டு அவர் பார்க்கறதுக்கே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கார். அந்த சமயத்தில் மதனாசுரன் வந்து சவண முனிவர் பார்த்து கேட்குறாங்க, நான் என்ன பண்ணணும், எதுக்காக என்னை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சவண முனிவர் சொல்கிறாங்க, இந்திரதேவன் சரி அவரோட வஜ்ராயத்தையும் சரி நீ அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்திரதேவனுக்கு கை காலெலாம் நடுநடுங்கி போகுது. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வஜ்ராயத்தையும் இவங்க அசைய விடாத மாதிரி ஸ்தம்பிக்க செஞ்சுட்டாங்க. இந்த அசுரனையும் அவங்க உருவாக்கிட்டாங்க. நம்ம இவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா, நம்ம யார்கிட்ட போய் உதவி கேட்குறதுன்னு சொல்லிட்டு இந்திரதேவன் அவரோட உயிரை காப்பாற்றிக்க அவர் ஓடவும் செய்கிறாரு. இந்திரதேவன் ஓடுறதை பார்த்த உடனே மதனாசுரன் வந்து அவரோட வாயில் வஜ்ராயத்தை கடிச்சு அவர் உடைக்கவும் செய்கிறாங்க. இந்திரதேவனை அவர் துரத்திட்டு போகவும் செய்கிறாங்க. இந்திரதேவன் என்ன பண்ணுறது, யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியாமல் அவர் குருவான பிரகஸ்பதியை மனசில் நினச்சி எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுறாரு. பிரகஸ்பதி வந்து இந்திரதேவன் முன்னாடி கொடுக்கவும் செய்கிறாங்க. பிரகஸ்பதி வந்து இந்திரதேவன் சொல்கிறாங்க, இந்திரதேவனே சவண முனிவர் வந்து மிகப்பெரிய தவ வலிமை கொண்டவர். அவரோட தவ வலிமை முன்னாடி யாருமே எதுவுமே பண்ண முடியாது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உன்னோட சக்தியாலும் சரி உன்னோட வஜ்ராயுதாலும் சரி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மதனாசுரனோட போர் பண்ணால் கூட ஜெயிக்க முடியாது. என்னோட மந்திர சக்தியாலையும் என்னால் சவண முனிவரை ஜெயிக்க முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. அப்போ இந்திரதேவன் வந்து அந்த என்ன வழின்னு சொல்லி சொல்லுங்கள், நான் வந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ சவண முனிவர்கிட்ட போய் சரணடைஞ்சிரு, அவர் மனசு வச்சா மட்டுமே தான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திரதேவனும் வேறு வழி இல்லாமல் அவர் சவண முனிவர் தேடி போய் அவர் பாதங்களில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ இந்திரதேவன் வந்து சவண முனிவரை பார்த்து சொல்கிறாங்க, முனிவரே உங்களோட தவ வலிமையும் சரி உங்களோட மாமனாரான சரியாதி மன்னனோட யாகத்தையும் சரி பூலோகத்தில் ரொம்ப சிறப்படையணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த நாடகத்தை நடத்தியிருக்கேன். அதனால் நீங்கள் கோபம் கொள்ளாதீங்க, உங்கள் தவ வலிமை ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த யாகம் பண்ணதுனால சரியாதி மன்னனோட புகழ் அப்படிங்கிறது திக்கெங்கும் பரவும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே சவண முனிவர் வந்து அவர் கோபம் தனியும் செய்கிறாங்க. அப்போ மதனாசுரனை பார்த்து அசுரனே நில், இந்திரதேவனை எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்திரதேவன் வந்து சொல்கிறாங்க, அஸ்வினி தேவர்களுக்கு நீங்கள் சோமபானம் கொடுக்கலாம், அவங்க எந்த வகையிலேயும் வந்து தேவர்களில் அவங்க குறைஞ்சவங்க கிடையாது. அவங்களோட தொழிலான வைத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான தொழில் அப்படிங்கிறத நானே அறிவிக்கிறேன். அதனால் நீங்கள் அஸ்வினி தேவர்களுக்கு நீங்கள் சோமபானம் கொடுத்து அவங்க தேவர்களுக்கு நிகரானவங்க, எனக்கு நிகரானவங்க அப்படின்னு சொல்லி நீங்களே அவங்கள போற்றி புகழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திரதேவன் சொன்ன கேட்டவுடனே சவண முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அஸ்வினி தேவர்களை வரவழைச்சு அவங்க இந்திரதேவன் முன்னாடியே அவங்களுக்கு சோமபானம் கொடுக்கவும் செய்கிறாங்க. அஸ்வினி தேவர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இந்திரதேவன் முன்னாடி அவங்க சோமபானம் பருகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டதை சவண முனிவர் நிறைவேற்றி வைக்கவும் செஞ்சாங்க. அஸ்வினி தேவர்களும் ரொம்ப சந்தோஷப்படவும் செஞ்சாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் சவண முனிவரோட தவ வலிமையும் சரி அவரோட தைரியத்தையும் சரி இந்த பூலோகத்தில் கூட எல்லாருமே ரொம்ப பாராட்டி புகழவும் செஞ்சாங்க. சவண முனிவரோட புகழ் அப்படிங்கிறது திக்கெங்கும் பரவ ஆரம்பிச்சுது. அதே சமயத்தில் சரியாதி மன்னனும் அவரோட ராஜ்யத்தை ரொம்ப சீரு சிறப்புமா தர்ம நெறிகளோட அவர் ஆட்சி பண்ணவும் செஞ்சார். இந்த சவண முனிவர் வந்து இந்திரதேவனை அழிக்கிறதுக்காக அவர் யாகசாலையிலிருந்து மிகப்பெரிய அசுரனான மதனாசுரனை உருவாக்குனார் இல்லையா. அந்த மதனாசுரன் வந்து அவர் வெறி தாங்க முடியாமல் இந்திரதேவனையும் கொல்ல முடியாமல் அவர் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் சவண முனிவர் வந்து மதனாசுரனை 3 பாகங்களாக அவர் பிரிக்கவும் செய்கிறாங்க. ஒன்று வந்து சூதாட்டத்துக்கும், இன்னொன்று வந்து மதுபானத்துக்கும், இன்னொன்று வந்து வேட்டைக்காகவும். யார் யாரெல்லாம் இந்த தொழிலில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த மதனாசுரனோட குணாசியங்கள் பொருந்தி அந்த அசுரனோட வெறியை வந்து அவர் தீர்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் செய்கிறாங்க. இப்படி சவண முனிவரோட ஆசிரமம் வந்து ரொம்ப புகழ்பெற்றதுக்கு அப்புறம் சரியாதி மன்னன் அரசாண்டு வந்துட்டு இருந்த சமயத்தில் சரியாதி மன்னனுக்கு ஆனர்த்தன் அப்படிங்கிற ஒரு மகன் பிறந்தாங்க. ஆனர்த்தனுக்கு ரேவதன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் பிறந்தாங்க. இந்த ரேவதன் அப்படிங்கிற அரசர் தான் வந்து கடலுக்கு நடுவில் குசஸ்தலி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தீவை வந்து உருவாக்குறாரு. அந்த தீவையை தலைநகரமாக கொண்டு இந்த பூலோகத்தை மொத்தமாக அவர் ஆட்சி பண்ணவும் செஞ்சார். எல்லா தேசங்கள்லையும் அவர் ஆட்சியாரம் அப்படிங்கிறது ரொம்ப சீரும் சிறப்புமாக நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ரேவதன் அப்படிங்கிற மன்னருக்கு வந்து கருத்தமி அப்படிங்கிற ஒரு மகள் பிறந்தாங்க. அவங்க மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா கிடையாது, அவங்களுக்கு அப்புறம் 100 பிள்ளைகள் பிறந்தாங்க. அதில் ரேவதி அப்படிங்கிற மிகப்பெரிய பேரழகியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் மகளையும் அவங்க பெற்றெடுக்கவும் செஞ்சாங்க. ரேவத மன்னனோட மகளான ரேவதி
வந்து பார்க்கறதுக்கு மிகப்பெரிய பேரழகியா இருக்காங்க. தன்னோட மகளை வந்து ஒரு நல்ல அரசகுமாரனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் பூலோகம் ஃபுல்லாக தேடினதுக்கப்புறமும் அவருக்கு வந்து அவர் தன்னோட மகளை திருமணம் பண்ணிக்கிறதுக்கான அரசகுமாரனை அவர் கண்டுபிடிக்கவே முடியல. அதனால் என் மகளை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பிரம்மதேவன் ஏதாவது ஒரு அரசகுமாரனை படைச்சிருப்பாங்க, அது யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பிரம்மதேவன் கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவத மன்னன் வந்து தன்னோட மகளான ரேவதியை அழைச்சிக்கிட்டு அவங்க பிரம்மலோகத்துக்கே போகிறாங்க. இப்படி பிரம்மலோகத்துக்கு போன இந்த ரேவத மன்னனும் ரேவதியும் வந்து பிரம்மதேவனை பார்த்தாங்களா, பிரம்மதேவன் மூலிமா ரேவதியை திருமணம் பண்ணிக்க போகிற அந்த அரசகுமாரன் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கன்யூஸாக பாருங்கள்.